அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் கவுண்டமணி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சாய் ராஜகோபால் இயக்கியிருக்கிறாரு. கவுண்டமணியுடன் இணைந்து யோகி பாபு, ரவி மரியா, ஓஏகே சுந்தர், மொட்டை ராஜேந்திரன், சிங்கமுத்து, சித்ரா லக்ஷ்மணன், வையாபுரி, முத்துக்காளை, கூல் சுரேஷ், சென்றாயன், வாசன் கார்த்திக், அன்பு மயில்சாமி, கஜேஷ் நாகேஷ், ராஜேஸ்வரி, பிந்து, அபர்ணா, சைத்தன்யா, டெம்பிள் சிட்டிகுமார், லேகாஸ்ரீ மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் ஒரே ஒரு ஓட்டு வாங்கியதால் கவுண்டமணி ஒத்த ஓட்டு முத்தையா என்று அழைக்கப்படுகின்றார். பின் வசதியான அரசியல்வாதியான கவுண்டமணி தனது 3 தங்கைகளுக்கும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேருக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கின்றார். ஆனால் அவரின் சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த 3 பேரை காதலிக்கின்றனர். அவர்களிடம் ஒரே குடும்பம் என பொய் சொல்லி பெண் கேட்க வர சொல்கின்றார்கள். அதே வேளையில் பேப்பரில் வந்த விளம்பரத்தை பார்த்து சொத்தை அபகரிப்பதற்காக திருட்டு குடும்பமான சிங்கமுத்துவும் தன் மனைவி மகன்களுடன் பெண் கேட்க வருகின்றார். இவர்களில் யாரை தேர்ந்தெடுப்பது என்ற சூழ்நிலையில் இடைத்தேர்தல் வருகின்றது. தேர்தலில் கட்சி சார்பில் நிற்க அவருக்கு சீட்டு கொடுக்காததால் சுயேட்சையாக கவுண்டமணி போட்டியிடுகின்றார். அவரது கட்சி சார்பில் யோகி பாபு வேட்பாளராக நிறுத்தப்படுகின்றார். அதோடு ஆளும் கட்சி அமைச்சரான ஓஏகே சுந்தர் தன் அரசியல் எதிரி கவுண்டமணியை தோற்கடிக்க ரவி மரியாவை வேட்பாளராக நிறுத்துகின்றார். பரபரப்பாக நடந்த இந்த இடைத்தேர்தலில் கவுண்டமணி வெற்றி பெற்றாரா, தங்கைகளுக்கு தான் நினைத்தபடி திருமணத்தை நடத்தினாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. நீண்ட நாட்களுக்கு பிறகு கவுண்டமணி கதையின் நாயகனாக, அரசியல்வாதியாக நடிப்பிலும் நடனத்திலும் சண்டை காட்சியிலும் சிறப்பாக நடித்துள்ளார். யோகி பாபுவின் நடிப்பு சிறப்பு மற்றும் இதில் நடித்திருக்கும் ரவி மரியா, ஓஏகே சுந்தர், மொட்டை ராஜேந்திரன், சிங்கமுத்து, சித்ரா லக்ஷ்மணன், வையாபுரி, முத்துக்காளை, கூல் சுரேஷ், சென்றாயன், வாசன் கார்த்திக், அன்பு மயில்சாமி, கஜேஷ் நாகேஷ், ராஜேஸ்வரி, பிந்து, அபர்ணா, சைத்தன்யா, டெம்பிள் சிட்டிகுமார், லேகாஸ்ரீ என எல்லோரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். காத்தவராயனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பலம். சித்தார்த் விபினின் பாடல்கள், இசையும் பின்னணி இசையும் சுமார். இயக்குனர் சாய் ராஜகோபால் காமெடியில் கலக்குவார். இந்த படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வைத்துக்கொண்டு தமிழக அரசியல் கள சம்பவங்களை பங்கமாக கலாய்த்திருப்பது ஓரளவு ரசிக்க முடிந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிரிக்க வைக்க முயற்சித்திருக்கலாம். இயக்குனர் சாய் ராஜகோபாலுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.